சார் செஞ்சியில் எப்படி சார் மழை? ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மிதமான மழை பெஞ்சு சார். ஓகே. செஞ்சிக்கு பக்கத்தில் சார். எந்தெந்த ஊருங்கய்யா? செஞ்சி பக்கம் சார், பெருங்காப்பூர்ன்ற ஊர் சார். பெருங்காப்பூர். செஞ்சி பக்கத்தில். ஓகே ஓகே. திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்துச்சு, அப்படியே செஞ்சி பெஞ்சிட்டு திருக்கோயிலூர் போய் செயலிழந்து போச்சு, அவ்வளோதான். ஆமாம் சார். ஓரளவுக்கு ஒரு எவ்வளோ மழை? 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பெஞ்சு. 1 சென்டிமீட்டர் மழை. ஓகே ஓகே. தேங்க்யூ. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 8 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வளிமண்டலத்தில் இலங்கையின் தென்கிழக்கு பகுதி, குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி, இலங்கையோட கடலோர பகுதிகளை ஒட்டி வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சிக்கு அரபிக்கடல் காற்று, அரபிக்கடல் அதாவது கேரள கடலோரம் வழியாக குமரிக்கடல் வழியாக இந்த காற்று சுழற்சிக்கு காற்று ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து இந்த காற்று வட தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதி வழியாக வட உள் பகுதிகள் வழியாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர் பகுதியை நோக்கி பயணிக்கிறது. இதன் காரணமாக அதாவது இந்த காற்று மேலடுக்கு சுழற்சி நீடித்தாலும் இந்த சுழற்சிக்குள் வரக்கூடிய காற்று கடல் நீராவி அல்ல, உயரழுத்த காற்று, குளிர்காற்று. இதன் காரணமாகத்தான் அதிகாலை நேரத்தில் குளிர்ச்சியான சீதோஷ நிலவுகிறது. அதே நேரத்தில் பகலில் கொஞ்சம் வெயில் அதிகமாக கொடுக்கிறது. அதுவும் கடலோரம் பெரிதாக இல்லை, வெப்பமடைந்து இப்போது மேற்கு, வடமேற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் வெயில் இருக்கும். நாம் 104க்கு மேலே போகாது, எங்கேயாவது ஒரு இடத்துல 105 இருக்கலாம். அது ஒரு நாள் 2 நாள் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதில் ஈரோடு பதிவாயிருக்கு, ஈரோடும் வேலூரும் பதிவாயிருக்கு. ஆனால் அதே வெப்பம் இன்றைக்கு இருக்குமாங்கிறதுக்கு இல்லை, தெரியுதுங்களா? தமிழ்நாடு முழுவதும் வழக்கத்தை விட குறைவான வெப்பம்தான் பதிவாயிருக்கு. கடலோர மாவட்டங்கள் உள்ளவனுக்கெல்லாம் தெரியும், கடலோரம் மிக குறைவான வெப்பம் தான் பதிவாயிருக்கு, குளிர்ச்சியான சீதோஷ நிலை இருக்குது. மழையை பொறுத்த வரைக்கும் நேற்று முன்தினம் காலையில் பெய்த மழை ஒரு 11 மணி வரைக்கும் நீடித்த காரணத்தினால அன்றைக்கு மழை இல்லை. நேற்றைக்கு காற்றோட போக்கு வடமேற்கு வடக்காக இருந்த காரணத்தினாலே இருவேறு காற்று குவிதல் என்பது ஆந்திர பகுதிக்கு போய்விட்டது. இன்றைக்கு வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. வெப்பம் எல்லா இடத்துக்கும், ஒரு இடத்துல மட்டும்தான் 105, சில இடத்துல 106, 108 போயிருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அது அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடம் கிடையாது. இன்றைக்கு மதியம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தால் வெளியிடப்படக்கூடிய அறிக்கையை நான் படிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெப்பநிலை மானியை கணக்கிடுவதிலேயும் நிறைய இது இருக்குது, வேறுபாடு இருக்குது. மதியம் படிக்கிறேன். எதற்காக இது சொல்கிறேன்னா, கடலூர் மாவட்டம் கன்றக்கோட்டையிலேருந்து ஒருவர் பேசியிருக்காரு. சார் 104க்கு மேலே போகாது, நீங்கள் ஈரோடு 106 போயிட்டு சார், என்ன சார் வானிலை சொல்கிறீங்க, தப்பாக சொல்கிறீங்க. கன்றக்கோட்டை கடலூர் மாவட்டத்திலிருந்து அவருக்கு எப்பொழுதுமே மனதை புண்படுத்துவது தான் அவரோட பணியே. அதே சொல்கிறவர், கடந்த மழை நம்ம யாரும் சொல்லாமல் நம்ம முன்கூட்டியே சொல்லிகிட்டே இருக்கோம் எல்லா மழையும். ஆனால் பரப்பில் ஒதுக்கி பெய்யும்போது ஒதுக்கி இருக்கிறவங்களுக்கும் கோபம் வரும். எதிர்பார்த்து அந்த இடத்துல பெய்யலைன்னா கோபம் வரும். நாம் அதையும் முன்கூட்டியே சொல்லிகிட்டே இருக்கோம், இது கோடை மழை, ஒதுக்கி தான் பெய்யும் அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போது அதிகாலையில் செஞ்சியில் மழை பெஞ்சிருக்கு. இதோட 3வது நாளாக அங்கே மழை பெஞ்சிருக்கு. ஒரே அளவு இல்லைன்னா கூட அந்த மாவட்டத்துக்குள்ளே 3வது நாளாக மழை பெஞ்சிருக்கு. சென்னையில் 6 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருக்கு. இன்னும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் பெஞ்சிருக்கு. மேற்கு மாவட்டங்களில் உப்பார் அணைக்கட்டு பெஞ்சிருக்கு. சில இடங்கள்லாம் பல இடங்களில் ஒதுக்கியிருக்கு. தென் மாவட்டங்கள் ராதாபுரம் போன்ற பகுதியெல்லாம் ஒதுக்கியிருந்தாலும், பல இடங்களே ஒதுக்கியிருந்தாலும், ஆனால் இந்த மழை எங்கேயுமே இல்லாமல் இருந்துச்சு. கடந்து வரமெல்லாம் தமிழ்நாட்டுக்குள் மழை பெய்யுன்னு நம்ம முன்கூட்டியே ஒரு 20 நாளைக்கு முன்பே சொல்லியிருந்தோம். இந்த தேதியை பெய்திருக்கு. அடுத்த தேதி இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்குறோம். தென் மாவட்டங்களுக்கு, பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மாத இறுதி நாள் எதிர்பார்க்குறோம். இப்போ 13ஆம் தேதி வரைக்கும் எங்கே மழை இருக்கும் என்பதை பார்ப்போம். மழை இருக்குது, நம்ம சொன்னோம் ஓரிரு இடங்களில் இருக்குன்னு சொன்னோமா,
இப்போ திருக்கோயிலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் செஞ்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்திருக்கு, இடைப்பட்ட செஞ்சி கூட பெய்திருக்கு. இப்படி ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி, அதாவது வடகடலோரம் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மதியத்திலேயே பரவலாக இல்லை, பெரிய அளவில் கொட்டித்திருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல 2-3 சென்டிமீட்டராவது பெய்யும். அது சென்னைக்கும் வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வட உள்பகுதிகள்லையும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. இது கோடை மழை, மேலடுக்கு சுழற்சியாலையும் உயரழுத்தத்தாலையும் பெய்யக்கூடிய மழை. இந்த மழையை ஆய்வு பண்ணி இது சொல்கிறதுக்குள்ளே எவ்வளவு மண்டை குடைச்சலாக இருக்குது. அந்த கஷ்டம் உங்களுக்கு உணராமல் அடுத்தவர்களை மனதை புண்படுத்த வேண்டும் என்று பிறந்திருக்கிறீர்களே, இதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்தது, இன்றைக்கு மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும். கண்டிப்பாக 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் இருக்குது. ஆனால் பரவலாக பெய்யாது. நேற்று முன்தினம் இருந்தது போல் இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு ஒதுக்கி பெய்யும். உங்கள் இடத்துல பெய்யலாம், ஒதுக்கிட்டு கூட போகலாம். ஆனால் தகவலை சேகரித்தால் புரியும். உங்கள் மாவட்டத்துக்குள்ளறையே, உங்கள் தென் மாவட்டத்துக்குள்ளறையே, உங்கள் மேற்கு மாவட்டத்திலேயே, உங்கள் வட உள் மாவட்டத்திலேயே தகவல் சேகரித்தால் எங்காவது இடத்துல மழை பொழிந்திருப்பதை நீங்கள் தகவலாக பெறுவீர்கள். அப்படித்தான் மழை இருக்கும். இந்த மழை அறிவிப்பு எதற்குன்னா, உளுந்து அறுவடை, எள் அறுவடை, பல்வேறு வெங்காய அறுவடை போன்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போது திருச்சி, பெரம்பலூர், துறையூர் மற்றும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கடந்த 2 நாள் மழை வழக்கத்திற்கு மாறான மழை பெஞ்சிருக்கு. அவர்களெல்லாம் என்ன செய்யணும், உங்களைப் போல் உண்டா, வாழ்க வளமுடன் அப்படிங்கிறீங்க. ஒருத்தருக்கு குறைவாக பெஞ்சிருக்கு. ஆனால் முதல்ல வந்துச்சு, நல்லா பெஞ்சுது. ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வரல, இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் ஒரு வார்த்தைகள் ஓடிட்டுருக்கு. ஆனால் வந்துச்சு, தொடர்ச்சியாக தூரிகிட்டே இருந்துச்சு. 2:30 மணி 3 மணிக்கு ஆரம்பிச்சிது, சில இடத்துல 5 மணிக்கே ஆரம்பிச்சதுன்னு ஒப்புமே. 2-3 மணி நேரம் தொடர்ச்சியாக பெருந்துரலாகவே தூரிகிட்டே இருந்துச்சு. சிமெண்ட் தரையாக இருந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மணலாக இருந்ததுனால அப்படி டொக்குன்னு உள்ளே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் கோடை என்பதனால குடிச்சிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட மழை. ஆனால் அந்த மழையை டோட்டல் போட்டாலே 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கூட குறைந்தபட்சம் இருந்திருக்கும். இன்றைக்கு கூட 1 சென்டிமீட்டர் செஞ்சு அறிக்கை பெய்திருக்கு. இதை விட கூடுதல் மழையும் பெய்திருக்கு. இதெல்லாமே இன்றைக்கு மழை அறிக்கை வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக இன்றைக்கு வடகடலோரம், வட உள் பகுதிகளிலையும், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லையும் மழை வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு மதியத்துக்கு மேலே மாலை இரவு. புரியுதுங்களா? அதாவது இன்றைக்கி 8ஆம் தேதி, நாளை 9ஆம் தேதியும் இதே போல் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு 9ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. ஆங்காங்கே குறைந்த பரப்பிலே ஒரு சில இடங்களில் இருக்கும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் வட உள் மாவட்டங்களுக்கு 9ஆம் தேதி நாளைக்கு இருக்குது. டெல்டா கூட ஒரு சில இடத்துல அதிகாலையில் வந்து லேசாக பெய்யலாம், ஆனால் உறுதி இல்லை. ஏன்னா தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் காற்று குவிதல் ஏற்படுது. நாளையிலிருந்து மேற்கே காற்று குவிதல் ஏற்படும். வெப்பம் உயர்ந்தாலும் 104க்கு மேலே போகாதுன்னு சொல்லிங்க. அது நேற்று அளவுக்கு இன்றைக்கும் வெப்பம் இருக்கும். தெரியுதுங்களா? நேற்றைக்கு பெருசாக வெப்பமே இல்லை, ஆனால் ஒரு சில இடத்துல குவிக்கும். ஏன்னா வெப்பமான காற்று, அதாவது குளிர்ந்த காற்று வெப்பமடைந்து எங்கே அனலாக போகிறதோ அங்கே கொஞ்சம் வெப்பத்தை குவிக்கும். ஒரு நாள் மேற்கே இருக்கும், ஒரு நாள் வடக்கு இருக்கும், ஒரு நாள் தெற்கே இருக்கும், மாறி மாறி இருக்கும். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. நேற்றைக்கும் பாளையங்கோட்டை, மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், வேலூர் எல்லாம் வெப்பம் உயர்ந்திருந்தது. புரியுதுங்களா? இன்றைக்கும் அதே போல் இருந்தாலும் நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அல்லது நேற்றளவே இருக்கலாம். நாளையிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 1 டிகிரி குறைவாக 100 டிகிரிக்குள்ளே இருக்கும். 100, 101, 102க்குள்ளே இருக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் நான் 102 சொல்லலைங்க. இந்த ஒரு 4-5 மாவட்டத்துக்கு 101, 102 போகும். கடலோர மாவட்டம்லாம் 100க்குள்ளே தான் இருக்கும். கடலோர மாவட்டம் 100க்குள்ளே தான் இருக்கும். திருச்சிக்கு மேற்கே தான் 100 தொடும். சில இடத்துல 101, 102 போகும். அந்த வெப்பமும் வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேலே குறைய போகுது. அதுவும் மேலும் குறைய போகுது. சூரியனின் குத்துக்கதிர் 10ஆம் தேதி வந்தால் உயரத்தானே செய்யணும். ஆனால் 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வெப்பம் குறைய போகுது. ஏன்னா தென்கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க போகுது. இதனால் கொஞ்சம் வெப்பம் குறைந்து காணப்படும். இது பல்வேறு காரணங்கள் இருக்குது. இது பல்வேறு காரணங்கள் இருக்குது. கொஞ்சம் மேகமூட்டம் உருவாகும். ஆனால் மழைக்கு வாய்ப்பு 13ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் கேரளா பக்கமும், கேரளாவிற்கும், கர்நாடகாவிற்கும் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா தேர்தல் வரைக்கும், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம்
அப்படியே 100க்கு நெருக்கமாகவும் 100 குறைவாகவும், கடலோரம்னா கொஞ்சம் குறைவாகவும் அப்படி தான் இருக்குமே தவிர, நேற்றைக்கு இருந்த வெப்பம் இன்றைக்கு இருக்க போகிற வெப்பம் போல் வரக்கூடிய நாட்களில் பதிவாகாது. என்னைக்காவது ஒரு நாள் நேற்று போல் இன்றைக்கு போல் பதிவானாலும் தொடர்ச்சியாக எல்லா நாளும் அதே போல் வெப்பம் இருக்காது என்பதை நீங்கள் ஆய்வு மூலமாக, உங்களுடைய ஆய்வுன்னா என்ன, அப்படியே வெப்பநிலைமானியை பார்த்து பதிவிடுறது, தகவலை சேகரிக்கிறது, இதன் மூலம் உறுதிப்படுத்தி வானிலை அறிக்கையின் உண்மைத்தன்மையை நீங்கள் குற்றம் சுமத்துவதே பணியாக இருப்பதை விட்டுவிட்டு ஊக்கப்படுத்தும் பணியை செய்யாவிட்டாலும் அமைதி காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புரியுங்களா? ஓகே, இதற்கு மேல் இதில் பதிவு செய்ய முடியாது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.